ஆமா வருகின்றான். எதிரிலே யார் வாரார்? யாரோ மூவுலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்தார். ஏன் சம்சாரி அங்க வராரு? சம்சாரி இல்ல, மூவுலக சஞ்சாரி. எனக்கு அது திருத்தமா சொல்ல தெரியாது, அதனாலதான் சம்சாரின்னு. பிரம்மபுத்திரன் கையிலைக்கு வந்தார். சரி, நாரத 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கிட்டு போறான். போற போக்கில இவன் உலகத்தை போய் அழித்தாலும் அழித்து விடக்கூடாது, அவன் அழியக்கூடாது. இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால என்ன செய்யணும்? இவன் கதையை முடிக்கணும் முதல்ல. அதான கேட்டேன். நாரதர் அங்கிருந்து வந்தார். ஆஹா, யாரக்கா என்ன போகும்போது ரொம்ப சந்தோஷமா போனேன். சரி, ஆண்டவனை பார்த்து விட்டு வரும்போது வெறுங்கை வீசின கையுமா வாரியப்பா. நான் போறத பாத்தியறாங்க. நீ போகும்போது நான் பார்த்தேன். அவன் போனேன். இப்ப என்ன ஒண்ணும் இல்லாம வந்திருக்க? நான் போனேன். சரி, பூமலரோட போய் பகவானை பார்த்தேன். பார்த்து அதாவது நான் வர வாங்கிட்டு வந்திருக்கேன். 3 நேரம் சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறார். அதான் அக்கினி வரும், தூர விலவும் சூட்டி எரிச்சிருவேன். ஆண்டவன் அக்கினி வரம் கொடுத்தாரா? ஆமா. அள்ளி கொடுத்தாரா, சொல்லி கொடுத்தாரா, எப்படிடா கொடுத்தாரு? அள்ளியும் கொடுக்கல, முள்ளியும் கொடுக்கல, எடை ஓட்டும் தல்ல, தூக்கிக்கிட்டும் கொடுக்கல. தந்தேன் தந்தேன் என்றார், சத்தியம் பண்ணி சொன்னார். அவ்வளவுதான். போடா புத்தி கெட்ட பேல. யாருக்கு புத்தி இல்ல? ஆண்டவன் தந்தேனாரா இவன் வந்துகிட்டு இருக்கான். நீ வயசுக்கு தந்தோடி பேசு. அரக்கே போவேல வாவேலங்க இல்ல என்னன்னு கேட்டேன். ஓ வயசு என்ன, என் வயசு என்ன? ஆமா, பாத்துக்கோ. நான் கடவுளா இருக்கும்போது உன்னை அப்படித்தாண்டா பேசுவேன். ஓ அப்படியா? அப்படியா? அப்ப கடவுள் பேசும், பேச மட்டும் பேசும், பேச மட்டும் பேசும். அரக்கா, ஆண்டையும் வரன் தந்தாரு வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லுதியடா. ஆமா. அவர் வரன் தந்தது உண்மைன்னு உனக்கு தெரியுமா? அதானே கேட்டேன். அவர் வரன் தந்தையம்னு தான் சொல்லுவாரு. சரி, அதெல்லாம் சும்மா சவடால். அப்படியா? அவர் பொய் சொல்லி பகவான். ஆஹா, அவரை நீ நம்பாத. என்ன இப்படி சொல்லுகிறீ? நீ ஊர்ல போய் உன் வரம் பலிக்கலைன்னா நீ கைலாசத்துக்கு வர முடியுமா? முடியாது. ஒரு ஆளுகிட்ட 10,000 ரூபாய் கடை வாங்குதோம்னு வைகி, அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும். 100 ரூபாய் தாள்னா 100 தாள் இருக்கணும். ஆமா, 100 தாள். 500 ரூபாய் தாள்னா 20 தாள் இருக்கணும். ஆமா, 20 தாள். 1000 ரூபாய் தாள்னா 10 தாள் இருந்தா போதும். அப்ப 2000 ரூபாய் தாள்னா 5 தாள் போதும். அப்படியா? ஆமா, 2000 ரூபாய் இப்ப கிடையாது. இப்ப செல்லலன்னு கிடையாது. 500 ரூபாய் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு 10 தாள் இருக்குன்னா எப்படி மாத்தணும் தெரியல. அது என்கிட்ட கூட நான் மாத்தி வரேன். எங்க ஜென்மத்துல மாத்திரணும். அப்படியா? சரிதானே. 10 தாள் வச்சிருக்கீரா? 10 தாள் இருக்கு. அப்படியா? ஆமா. அது 2000 ரூபாய் தாள் 10 தாள்னா என்ன ஆச்சு? அது நாளை வெச்சா சின்ன மாத்திரணும். சரிதானே. அப்ப என்கிட்ட கூட வந்து நான் 2 தாள் நான் எடுத்துக்கிடுவேன். நான் கிறுக்கு பிடிச்சாலேனே. அவன் 8 தாள் வாங்கி தரேன். இல்ல கிறுக்கு பிடிச்சாலேனே உம்மட்ட கொடுக்கிறதுக்கு. அப்ப நீ மாத்தி வரோம். நான் மாத்துதே நான் மாத்தி பாப்போம். சரி பாப்போம். அப்போ ஒரு ஆளுகிட்ட கடை வாங்கினா அங்க வச்சு எண்ணி பார்க்கணும். சரி. வீட்டுல போய் 100 குறையுதுன்னு 200 குறையுதுன்னு போன் போட்டா தருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதுக்குத்தான் சொல்லுதேன். என்ன? நீ வரம் பலிக்குமா பலிக்காதான்னு இங்கேயே பரிசோதனை பண்ணிட்டு பாத்துட்டு போ. அப்படியா? ஓ நாரதர, என் எதிர யாருமே இதுவரைக்கும் வரல வரம் வாங்கிட்டு வரும்போது. ஆனா முதலாவது நீர் தான் வந்திருக்கீரு. உங்க தலையில நான் கைய வைக்கட்டுமா? போடா புத்தி கெட்டவன. அப்படிதான் பேசுகிறீரு. விவரம் சொன்ன எனக்கு நீ வேட்டு வைக்கன்னு நினைக்கணும். உன்னை என்ன சொல்ல? எதிரே வந்தது யாருமே இல்ல, நீங்க தான் வந்தியா, அதனால தொட்டு பார்க்க. உனக்கு வரம் கொடுத்தது யாருடா? பகவான். அப்ப அவரை போய் எரிச்சு பாரு. இது சரியான யோசனை. இது நல்ல யோசனையா இருக்க. ஆமா, யோசனை நல்லா தான் இருக்கு. நம்ம உலகத்துல போய் நம்ம இனத்தையே அடக்கணும் ஒடுக்கணும். 56 தேசத்து அரசர்களை ஒரு குடைக்குள் அடக்கித்தான் ஆள முடியும். ஆதி கையில பகவான் அதிபதியா தானே இருப்பாரு. அங்க போய் அந்த சீட்டை பிடிக்கணும். வரம் கொடுத்த ஆண்டவனை எரிச்சிட்டு ஆதி கைலாசமே நமக்கு தானே சொந்தம். அப்படி என்று சொல்லி என்னையா பகவானை எரித்தோமானா, பகவானை எரித்தோமானா, பாருலகம் நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். ஈஸ்வரனை எரித்தோமானா, இவ்வுலகம் நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். அந்த கடவுளை எரித்தோமானா, கைலாசம் நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். கைலாசம் நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம்.
கூடாது கூடாது. இவன் அலையும் கால வரைக்கும் நம்ம எங்கேயாவது ஓடி ஒளியணும். ஆமா, துஷ்டனை கண்டா தூர விலவணும். பிறகு அதானே அவங்கிட்ட போய் சண்டைக்கு நின்னு ஆகுமா? அப்ப நமக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாம போயிரும். பிறவே அதனால மோதக்கூடாது. எப்படி போகணுமோ அப்படி போயிடணும். எதுக்கு போய் எதுக்கிட்டு பானே? அதான் துஷ்டனை கண்டா தூர விலவணும். அப்படியா? சில பேர் அப்படி இருக்கான். தண்ணி வேணும்னா என்ன? அதேதான் அதேதான். சரி போட்டோம். அப்படி இருப்பதனால சரி இந்த வல்லரக்கன் அழியும் வரைக்கும் நாமல் இங்க இருக்க கூடாது. கூடாது. எங்கேயாவது ஓடி ஒளிய வேணும் என்று ஒத்தையிலே போனா இவன் ஓடி வந்து பிடிப்பான். ஆமா, கூட்டத்தோட கூட்டமா போனா தான் நம்மள யாருன்னு தெரியாது. ஆமா, கண்டுபிடிக்க முடியாது. என்று தேவாதி தேவ முனிவர்களை அழைத்து கொண்டு என்னையா ஆண்டவன் இருவரும் அழைத்து கொண்டு ஆமா 30 முற்கோடி தேவர்களும் என்ன செய்கிறார்? 48,000 கோடி ரிஷிமார்களும் அத்தனை பேர்களும் நீங்க முன்னால போங்க. ஆமா, என் பின்னால வாங்க. சரிதானே? நான் முன்னால போறேன். ஆமா, நீங்க எல்லாம் ஒரு இடத்துல நந்தவனமா முளைச்சு நில்லுங்க. சரிதான். நான் உங்களுக்கு மத்தியிலே ஒரு மனமில்லாத மலரா முளைத்து நிற்பேன். இப்ப ஒரு நல்ல மனுஷன், பெரிய மனுஷன் திடீர்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. நீங்க கைசாலி ஓடுன என்ன இப்ப ஒரு நாள் இப்படி ஓட மாட்டாங்கள அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரி இளைஞர்கள் போய் என்ன வரும்னு கேட்பாங்க. அதே மாதிரி உன்ன மாதிரி ஒரு பெண்ணு ஓடுனா என்ன இந்த பெண்ணா நம்ம ஓடிக்கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி தாத்தாமார்கள் வந்து பேத்தி ஏன் ஓடுத, என்ன வேலையை போற அப்படின்னு விவரம் கேட்பாங்க. அது மாதிரி ஆண்டவனாகி சிவபெருமான் ஓடும் போது கையில யாரு இருப்பா? யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி சிவபெருமான் ஓடும் போது என்னையா யார் யாரெல்லாம் ஓடுகின்றார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? வானவேரும் ஓடினார், மறையவேரும் ஓடினார், வானவேரும் ஓடினார், மறையவேரும் ஓடினார், தானவேரும் ஓடினார், தவம் முனிவர் ஓடினார், இந்திரனும் ஓடினார், சந்திரனும் ஓடினார், சூரியனார் ஓடினார், சொர்க்கேசர் ஓடினார், அவரவர்கள் வாகனத்தில் அமரவர்கள் ஓடினார், எருமைக்கிட வாகனத்தில் யமகரூமன் ஓடினார், சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினாள், அங்க பெரிச்சாலி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார், வண்ணமயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் ஓடினார். எல்லோரும் இப்படி இறைவனுக்கு பின்னால் அவரவர்கள் வாகனத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா, 30 முற்கோடி தேவர்களும் ஆமையா 48,000 கோடி ரிஷிமார்களும் ஓடி ஒளியும் போது ஆமையா ஆதி மூல கணபதியால் ஓட முடியாமல் என்னையா பேலவயிறு முன்னிழுக்க, பெருச்சாலி வாகனம் பின்னிழுக்க இழுக்க ஆண்டவனை வழிமறித்து முறையிட்டார். ஆஹா, சிவபெருமான், நீ கவலைப்படாத மகனே, ஆமா, உன் மூசிக வாகனம் லேசான வாகனம் அல்ல. இல்ல இல்ல, பூமியை நோக்கி மூச்சு விட்டையானா ஆனா பூமி 2 கபாலமாக வெடிக்கும். வெடிக்கும். அதிலே சென்று சந்தியிலே நீ அமர்ந்திருக்கலாம் என்று ஆமா, ஆண்டவன் வரம் கொடுத்து வழியனுப்பி வைத்த போது ஆமையா ஆண்டவன் வரம் கொடுத்து வழியனுப்பி வைத்த போது என்னாச்சு? சிவபெருமான் பார்த்தார், என்ன இனி நம்ம ஓடிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னா நம்ம உடம்பே இழைச்சு போகும். அவன் இழைச்சு போவோம். எவ்வளவுதான் ஓட, நம்ம ஓட மட்டும்தான் ஓடலாம். பிறகு ஓட முடியலன்னா திவச்சு நின்னுக்கணும். அப்படி என்று என்னையா 8 ஓடு 8 நாள நெட்டோட்டம் ஓடினார், 8 ஓடு 8 நாள நெட்டோட்டம் ஓடினா, ஓடிக்கொண்டே இருந்த மானவுடன் விரைந்து போகும் என்று பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாகி
தலையில் உள்ள கெங்கையர தரையடியில இறக்கி வைத்து அக்கினியா எரிந்தவன தண்ணீராக குளிர செய்தார். அரளிக்குள்ள இருந்த மானாரக்கு நந்தி எரிப்பானந்தி சுவரளி புஷ்பத்திற்குள் போய் ஒளிந்தார். அவர் சடை உலைய முடி உலைய சடை உலைய முடி உலைய சிவன் முடி உலைய சங்கரன் பகவான் தானோழியா அங்க முடி உலையா சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது. ஆண்டவனால நின்று அள்ளி கெட்ட முடியல. அப்பந்தான் ஆண்டவன் பகவான் என்னையா யமுனை ஆற்றாம் கரை ஓரத்தில் ஆயர்வாடிக்கு மேற்கே வந்து தேவாதி தேவர்களை நந்தவனமாய் முளைக்கச் செய்து மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி சிவரணி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தார் சிவபெருமான். அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கையிலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன்தானே இந்த உலகத்தின் சோதி. சிவனே இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஒரே இருட்டா இருக்கும். எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கு. பார்த்தாள் பார்வதி இந்த ஆண்டவனை 8 நாளா எங்க போனாரோ தெரியலையே இன்னுமே சிவபெருமான் வரலையே அப்படின்னு எங்கெல்லாம் இறைவனை தேடி பார்த்தாள். இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் வாயுலோகம் அருணலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் இப்படி 14 உலகத்திலையும் தேடி பார்த்து இறைவனை காணவில்லை. ஆண்டவனை காணாத பார்வதி என்ன செய்கிறாள்? அண்ணனாகிய கோபால கண்ணனை என்னை அழுது புலம்புகின்றார். எப்படி ஐயா? ஏ அண்ணா அண்ணா கோபாலா அண்ணா அண்ணா கோபாலா ஆதி சக்தி வார்த்தை கேளு கடலில் பள்ளி பரந்தாம வாரும் அலைகடலில் பள்ளி அச்சுதனை வாரும் கடல் பள்ளி மாலை வாரும் பார்வதி அலைக்குஞ்ச பச்சை மாலை கேட்கலை ஈஸ்வரி அலைக்குஞ்ச என் பேரும் கேட்கலை குமரின் அலைக்குஞ்ச குமரின் அலைக்குஞ்ச என்ன கோபாலா கேட்கலை அங்கே பார்வதியும் அழைத்த போது பச்சை மான் கோபால் பச்சை கால் கருடனே கைலாசம் வந்தல்ல எந்தெந்தங்க பார்வதி எந்தெந்தங்க பார்வதி என்னை அழைத்த விமலன் தங்கையே பார்வதி ஏனம்மா என்னை அழைத்தாய் அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லு. சொல்லம்மா. அண்ணா கோபால கண்ணா ஆண்டவே சிவபெருமான் 8 நாளாக இறைவன் கைலைக்கு இன்னும் வரவில்லை. ஆண்டவே எங்கு போனாரோ என்ன ஆனாரோ தெரியவில்லை. ஆகையினாலே அத்தான் எங்கிருந்தாலும் அழைத்து வருவது உன் பொறுப்பு. அப்படி அத்தான் சிவபெருமான் வரவில்லையானால் நான் மாவிழப்பேன் பூவிழப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூ மறப்பேன் பொட்டிழப்பேன் என் பூமானை நான் இழப்பேன் அண்ணா
அண்ணா என் ஆண்டவனை நான் இழக்க ஆமையா அண்ணனே உனக்கு சம்மதமா? சொல்லுங்கள் அண்ணா. கொண்டவனை நான் இழக்க என் கோபாலா உனக்கு சம்மதமா? நீங்களே சொல்லுங்கள் அண்ணா. என்று பார்வதா தேவியானவள் சொன்ன போது அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், அஞ்ச வேண்டாம். 8 நாளைக்குள் அத்தான் எங்கிருந்தாலும் அழைத்து வருவது என் பொறுப்பு. ஏன் பொறுப்பம்மா என்று கண்ணபுரான் பார்வதியை கையிலையில் அமர வைத்து விட்டு சரி சிவபெருமான் எங்கிருக்கிறார் என்று முதலாவது கண்டறிய வேண்டும். ஆமா கண்டறிய வேண்டும். இப்படியே போனா நம்மளை யாருன்னு பாத்துக்கிடுவாங்க. ஆமா இந்த அரைக்க நம்மளை எரிச்சு போட்டுருவான். ஆமா எரிச்சிருவான். அதனால என்ன இந்த சொருபத்தை விட்டு வேறு ஒரு சொருபம் எடுத்து நம்ம போகணும். ஆமா போக வேண்டும். என்ன சொருபம் எடுத்து போகலாம்? ஆமா நல்ல வயசாளி சொருபம் எடுக்கணும். ஆயரை போல் வடிவம் எடுக்கணும். அச்சுதன் கோபாலனுடைய சொருபத்தை மாற்றணும். அதாவது தும்பு செருப்பு மாட்டி தார்பாச்சி கட்டி கழுத்துல ஒரு துண்டை போட்டு தலையில ஒரு தலப்பா கட்டி கையில ஒரு சீங்குழலை எடுத்து 10-20 பசுமாட்டுகளை தயார் பண்ணி மாட்டுகளை பத்தி கொண்டு நம்ம மாடு மேய்க்கும் ஆயரை கோயில் வடிவம் எடுக்க வேண்டும் என்று அச்சுதன் கோபாலன் என்னையா செய்கின்றார்? ஆடு மாடு மேய்க்கும் ஆயனை போல் அச்சுதன் வடிவங்களை எடுத்து 10-50 ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு ஆயிரபாடி பட்டணத்தில் இருந்தே மேய்த்து கொண்டு வருகிறார். ஆமா என்ன கொசு அடிக்கி அப்படி 10 பேரும் இல்ல நம்ம தாத்தா நல்லா மேய்க்காரு பரவாயில்ல. அப்படியா ஆட்டையா பாய் பாய். அப்போ இப்படி ஆமா நல்லா மேய்க்க எல்லாரும் எனக்கு தெரியாது என்னதியா சவுண்டி சரியா வருது. எப்படி வருது? ஆமா ஆடு மாடுகள் வசமாவே திரும்ப மாட்டாங்க ஐயா. அந்தாட்ட 10 இந்தாடு சாயித் இந்தாட்ட 10 அந்தாடு சாயி ட்ரியோ அங்கே ட்ரியோ அங்கே ட்ரியோ 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 அங்கே அந்தாட்ட 10 இந்தாடு சாயி இந்தாட்ட 10 அந்தாடு சாயி ட்ரியோ அங்கே ட்ரியோ அங்கே ட்ரியோ 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 ஆடு மாடு வசமாவே வரமாட்டேங்குது. அதனால அங்கம் 10 இங்க வருது. ஆமா அப்படியா ஆமா அப்படியா ஆமா. அப்போ இப்படி கண்ணபுரான் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு 2 கிளாஸ்ல இருக்கும்ல நீ இதையே ஏன் பாக்க ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அச்சுதனாகி என்பெருமான் வருகின்ற போது ஆயிரபாடிக்கு மேற்கே யமுனையாசம் கரை ஓரத்திற்கு வரும்போது சரி கண்ணபுரான் அந்த யமுனையாசம் கரை ஓரத்திலே சோலை வனத்தை கண்டார். சோலை வனத்தை கண்ட உடனே அங்கே தத்துவம் சொன்னாலும் தெரியல, அதை தாரிட்டிச்சாலும் புரியல. தத்துவம் சொன்னாலும் தெரியல, மாட்டத்தாரிட்டு இடிச்சாலும் புரியல. என்னமோ தெரியல மெத்தனோ, என்னமோ தெரியல மெத்தனோ. அது முத்தமா வேகவும் வழி இல்ல, அது முத்தமா மேயவும் வழி இல்ல. அங்கே தத்துவம் சொன்னாலும் தெரியல, அதை தாரிட்டு இடிச்சாலும் புரியல. அங்கே பாரத அரிச்சுனன் மேய்ச்சிட்டார், அங்கே பாரத நரிச்சுனன் மேய்ச்சிட்டார். அங்கே பரந்துராமன் கூட மேய்ச்சிட்டார். அங்கே பாட்டம் பூட்டம் எல்லாம் மேய்ச்சுமே பார்த்துட்டு பாதி வழியில செத்துட்டான். அங்கே தத்துவம் சொன்னாலும் தெரியல, தாரிட்டு இடிச்சாலும் புரியல. என்னமோ தெரியல மெத்தனோ, என்னமோ தெரியல மெத்தனோ. அது மொத்தமா மேயவும் வழி இல்லை, அது மொத்தமா மேயவும் வழி இல்லை. மொத்தமா மேய மாட்டேங்குது. மேய்க்க முடியல அந்த ஆடு மாட்டேன். அதான் கேட்டேன், எத்தனை தத்துவம் இருக்கு, எத்தனை நிறமெல்லாம் இருக்கு தெரியுமா? ஏ அப்பா சரி.
அப்ப இந்த ஆடு மாடை மேய்த்து கொண்டு வரும்போது குடி 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 அப்ப என்பெருமான் ஆடு மாடுகளை நிறுத்தி களைப்பு தீர கீதங்களை வாசிக்க ஆரம்பித்தார். ஆண்டவன் சிவபெருமான் ஒளிந்திருக்கக்கூடிய பூங்காவன தோட்டத்திலே நின்று இவர் வாசிச்ச உடனே சிவபெருமான் செவ்வரளி கொப்புக்குள்ள இருக்க முடியாமல் தன்னை மறந்து சுதி தவறாமலே ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்போ கண்ணன் பார்த்தார், நம்ம ஆடு மாடுதான் ஆடுது, இந்த செவ்வரளி கொப்புமெல்லாம் சும்மா நிக்க மாட்டுக்கு அப்படின்னு அங்கும் இங்கும் ஓடி பார்த்தார். சிவபெருமான் இருப்பதை கண்டு கொண்டார். ஐயையோ, அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து அரளி முட்டுக்குள்ளலாம் ஒளிஞ்சிருக்கிறாரு தாண்டவன் என்று என்பெருமான் அத்தான் அத்தான் என்ற 5-6 சத்தம் போட்டழைக்க கடவுள் செவ்வரளி கொப்பை விலக்கி பார்க்க என்பெருமான் என்று அறிந்த போது செவ்வரளி கொப்பை விட்டு சிவபெருமான் வெளியிறங்கி வந்தார். ஏ மாய கண்ணா, அங்கே இங்கே ஓடிக்கொண்டு என்னை பார்த்து இப்படி அகுமானமா பேசுற கண்ணபுரான் அவர் செவ்வரளி கொப்பை விட்டு வெளியிறங்கி வரணும்னு கேலி பண்ணினார். அது காண்டவனுக்கு பிடிக்கல. என்ன பேசுனீர்ல, உம்மையும் நான் பேசுவேன் அப்படின்னு கண்ணனை பார்த்து கடவுள் கேலி பேசினார். ஒருவருக்கொருவர் கேலி பேச அப்ப சிவபெருமான் சொன்னார், ஏ கண்ணா, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறது தெரியாது. ஆனாலும் அரக்க நம்மளை எரிக்கணும்னு வந்து கொண்டிருக்கிறார். நீங்க தான் போய் அரக்கனை வதை முடிக்கணும். நான் போகணுமா? என் ஆடு மாடை யார் மேய்ப்பா? யாரு? ஆடு மாடை நீரா மேய்க்க போறீரு? என்ன நம்பி நீர் பத்தி விடும் பசுக்களை. நீர் மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லையே மாப்பிள்ள. என்ன லாய்க்கு இல்லைங்க? ஆமா, இப்போ ஒரு 10 மாட்டை உம்மை நம்பி மாட்டை ஒப்படைச்சா நீர் சந்தையில கொண்டு வித்துட்டு வந்து சனிக்கிழமை சந்தையில் கொண்டு வித்துருவேன். நாளை கழிச்சு தான் சந்தை. எங்க? சனிக்கிழமை சந்தை. எந்த ஊர்ல? நாயனார் சந்தை பக்கத்துல இருக்கு. அங்க மாட்டு சந்தை மட்டும்தான் இப்போ. ஆகையினால என்னய்யா, என் மாடை உம்மை நம்பி நான் எப்படி ஒப்படைப்பேன்? இப்ப என்னதான் செய்யணும்ங்கய்யா? என்ன செய்யணும்? நீர் இப்படி நின்னா உம்மை நம்பி ஒப்படைக்க முடியாது. என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன சொரூபத்தில் இருக்கணும் அதே சொரூபத்தை நீர் எடுக்கணும். ஆமா, எடுக்க வேண்டும் ஐயா என்று சொல்லி ஆமா என்பெருமான் கோபால கண்ணன் கண்ணபெருமான் கண்ணனை போலவே கடவுளுக்கு சொரூபங்களை கொடுக்க ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு அரக்கனை வதை முடிக்கணுமானா இப்படியே போகக்கூடாது என்று அவர் எடுத்தாரே ஒரு சொருவம், எடுத்தாரே ஒரு சொருவம். என் பெருமான் கோபாலன் யாரும் காணா பெண்ணா மோகினியா வடிவம் கொண்டு, மோகினியா வடிவம் கொண்டு மோகினி உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரையில தங்கத்தால் அலங்காரம் பண்ணிருக்கா. ஆமா, அந்த காலத்துல தங்க விலை 17 ரூபா 18 ரூபா வித்திருக்கு இருக்கிறான். நீங்க தங்க கடைக்கு போறேன் உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தங்கமா போட்டிருக்கா. 7000 ரூபாங்க. அங்க 7000மா? எங்க வாங்க, நம்ம ஏன் கூட்டாளி வாங்க முடியாது. எனக்கு 3 பொட்ட பிள்ளை பார்த்தேன். தங்கம் இந்த ரேட்டியா இருந்த என்ன செய்யணும்னு யோசனை பண்ணேன். 3 பேருக்கும் தங்கம்னு பேர் விட்டேன். பெரிய தங்கம், நடுவுல தங்கம்,
கடைக்குட்டி தங்கம் 3 பேருக்கும் தங்கம். நீங்களே தங்கமா இருக்கீங்கள, உங்களுக்கு எதுக்கு தங்கம் போடுவானே அப்படின்னு சொல்லுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்கோ தெரியல. அப்போ கண்ணபுரம் உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரையில தங்கமா சூடி இருக்காரு. நான் உம்மட்ட சம்பந்தம் பண்ண மாட்டேன். பாப்பம் வருமங்குருதியரு. ஆமா, உம்ம பையனு கட்டலாம்னு நினைக்கிறோம். அது முடியாது. அவர் சொந்த மச்சான். அவர் பையனுக்கு 4 இருக்கு. கூட பிறந்தவளை கட்டி கொடுத்துட்டு நீர் கொலமளிச்சு போடுவேரு. என்ன அம்பு சண்டைக்கு இழுப்பேரு. நீர் வேண்டாம், அவர் வேண்டாம். சரி இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி சரி அசுதனாகிய என்பெருமான் என்னையா மோகினியாகவே வடிவத்தை எடுத்துக்கொண்டு அழகு நிறைந்த பெண்ணாக ஆயனங்கையாகவே வழி நடந்து வருகின்ற போது அவர் அரக்க வரும் காட்டுக்குள்ளே ஆயனங்க வழி நடந்து வாரம் பெண்ணத்தான் கண்டான் பேரழக வல்லர பேரை கொண்டு நிற்க மங்கையத்தான் கண்ணா மது குடித்த வண்டா சோழண்டானே மது குடித்த வண்டா சோழண்டானே பெண்ணை கண்டான் தன்னை மறந்தான் மங்கைய கண்டா மது குடித்த வண்டா சுழண்டு நிக்க வல்லரக்க அடேங்கப்பா அடேங்கப்பா என்னப்பா இந்த மோகினி இப்படி ஒரு அழகாவா இருக்கும் இதுவரையிலும் கண்டதே இல்லையே. அழகா இருப்போம்னு நீ சொன்ன மாதிரி பார்த்திருக்கோம். ஆனா எந்த உலகத்துல இருந்தாளோ ஆமா இத்தனை வருஷமா ஆஹா பிரம்மதேவன் இப்படி ஒரு பெண்ணை படைத்து சரிதான் காட்டு வெளியே ஒத்தையில விட்டுருக்கானே சரிதானே அப்படின்னு சொல்லி ஆமா மோகினியை கண்டான். இப்ப பிரம்மதேவனை மாத்திரம் கண்டவனு வச்சுக்கோ, ஒரு கை செய்யனே போட்டுருவேன், சும்மா விடுவேன். இப்படி பெண்ண சரிதான் ஆமையா பாராட்டு நடத்தி ஒரு மைனர் செயின் போட்டு கையில ஒரு தங்க காப்பு போட்டு நான் தான் நீ 1,000 ரூபாய்க்கு காப்பி தரமுண்டாரு. அப்படியா நீ நினைச்சுக்கிட்டியோ? நீ என்னைக்கு தாத்தா எனக்கு காப்பி வாங்கி தந்த பாப்பா? அதாவது வாங்கி கொடுத்தா அன்பு இல்லை, வாங்கி கொடுக்காம இருக்காங்க போது அவங்க தான் அதிகமான அன்பு வச்சிருப்பாங்க. ஆமா இந்தா காட்டி குடி, இந்த தனியை குடி, இந்த சாப்பாட்டை குடின்னு சொன்னா அன்பு கிடையாது. மனசுக்குள்ள இருக்கணும் அன்பு. என் மனசுக்குள்ள இருக்கணும் தெரியுமா? உள்ளே வச்சுக்கிட்டா தெரியுமா? உள்ள வச்சுக்கிட்டா தெரியுமா? வெளிப்படுத்தினா தானே தெரியும். சரிதானே? கோவத்தை வெளிப்படுத்த கூடாது, உள்ள வைக்கணும். சரிதான். அன்பை வெளிப்படுத்தணும், உள்ள வைக்க கூடாது. அப்படியா? என்ன நான் நெஞ்சுக்குள்ளே வச்சு பழக்கம். நீ நெஞ்சுக்குள்ளே வச்சு நீத்து. சரி தண்டையில கூட அங்கனதான் இருக்கும். கூட 2 பக்கம் சுண்ணாம்பு கல்ல வாங்கி கொடு. அதானே தண்ணி ஊத்தி. அப்போ இந்த மோகினியை யார் எவர் என்று விசாரித்தா சரி மோகினி சொன்னா என்னய்யா முதல்ல நீ யாருன்னு சொல்லடா. என்ன? நான் தான் பாதாள உலகத்தின் அரக்கன் பவள கண்ணியின் புருஷன். அப்படியா? இறைவனை எண்ணி 6 வருடம் தவம் இருந்தேன். சரி 5 விரலுக்குமே அக்கினி வரத்த வாங்கினேன். சரிதான். ஆண்டவனை எரிக்க வந்து அவரை எனக்கு பயந்து ஒளிந்து கொண்டார். ஆஹா வருங்கால வல்லரக்க சக்கரவர்த்தி பகவானே நான் தான். ஆஹா நீந்தானா? நீ யாருன்னு சொல்லு. சொல்லு. ஏ கேளு கேளு வல்லரக்க, கேளு கேளு வல்லரக்க, மலையாள தேசத்தில் எந்த கப்ப மலையரசன் பிறந்தவா 8 பேர், 8வது பிறந்தவா என் பெயரு மோகினி. நான் 8வது பிறந்த மகன், என் பேரு மோகினி. நீ எட்டி பார்த்த இடமெல்லாம் காட்டமண்ணு குட்டிய சோறு. காட்டமண்ணு குட்டிய சவரா போச்சு. ஆமா. ஆனா எங்க அக்கா 7 பேரையும் எங்க அப்பா பெரிய பெரிய ஸ்தலத்துல கைப்பிடித்து கொடுத்தார். அப்படி என்ன தலம்? அப்படி என்ன தலம்? எந்த தலம்னு சொன்னா என்னய்யா? என்ன மூத்த எங்க அக்கா, மூத்த எங்க அக்கா தில்லை மாநகரதி சிதம்பரநாதர் சிவகாமிய கொடுத்திருக்கு. அது கிளையா அக்கா என்ன வல்லர திருவண்ணாமலையதி அண்ணாமலைநாதருக்கு உண்ணாமலைய கொடுத்திருக்கு. 3வது அக்கா அதிரவாழ சொக்கருக்கு
பத்திரம் போட்டு கொண்டு வந்திருக்கலாமா நீங்க இதுக்கு தேடி பார்த்தாங்க கிடைக்கல பேப்பரை பாரியா பத்திரம் ஆபீஸ்ல உட்கார்ந்து டைப் அடிச்சனமா அதாவது நீ அப்படி சொல்லுத எழுதுறது காப்பியை கொடுத்துருக்காங்கல்ல படிங்க அப்படின்னு படிக்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களோ அதாவது இது எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பா தெரியுமா அவங்களுக்கு தான் தெரியும் எழுத்தினுடைய மதிமை கொண்டா இங்க கொண்டா நான் படிக்கேன் படி படி நீ தலைகீழ படிக்காரையா என் படிப்பே தலைகீழ உள்ள படிப்பு தான் அவரு பிகாம் முடிச்சிருக்காரு என்ன பிகாம் என்ன ஒரு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது நீயே படிப்பு பெறவே அது அப்படிதான் ஏ கேளு கேளு வல்லரக்க நாலாவது அக்கா சங்கரன் கோவிலே சங்கரன் ஐயனாரு கோமதிய கொடுத்திரு ஐந்தாவது அக்கா திருநெல்வேலி டவுனடி நெல்லையப்ப சாஸ்திரி காந்திமதிய கொடுத்திரு ஆறாவது அக்கா பாவநாசம் தன்னதி பாவநாச பெரியோரு உலகம் மாலை கொடுத்திரு ஏழாவது அக்கா என்ன வல்லர குச்சாலம் தன்னதி குச்சால நாதருக்கு குச்சால நாதருக்கு உலகம் என்ன எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணன்னு சொல்லுவாங்க. ஆமா. எனக்கு எத்தனையோ கல்யாணம் வந்துச்சு. சரி. அதெல்லாம் தட்டி கழிச்சாங்க. அப்ப எங்க அப்பா என் மீது உள்ள பாசத்தை கொண்டு சரி 56 தேசத்து அரசர்களுக்கும் சுயம்பரம் வைத்தார். நீ அந்த பாவனத்தில் இருக்காளே உழவு உழவு தங்கச்சியா? உழவு தங்கச்சியா? எங்க அக்காளை பார்த்து ஏட கூடமா பேசுனேன். நான் நல்லா தானே பேசுறேன். நீ அப்படியெல்லாம் சொல்லாத. ஆமா. இப்ப என்ன ஒண்ணு உழவு தங்கச்சியான்னு கேட்டேன். உலகம்மா தங்கச்சி அம்மாவை சேர்க்கறியோ? உழவம்மா தங்கச்சி அப்படி சொல்லு. சரி இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது சரி 56 தேசத்து அரசர்களும் அழைப்பு கொடுத்ததனால வந்தாங்க. ஆமா. அழைப்பே இல்லாம மதுரை சொக்கனும் வந்தார். மதுரை சொக்கன் வந்திருக்கும் போது என்னாச்சு? எங்க அப்பா என் கையிலே மாலையை கொடுத்து சுழட்டி எறிய சொன்னார். எரிந்த போது சுழட்டி எறிந்த மாலை சொக்கன் கழுத்துல சொகுசா விழுந்தது. அதான கேட்டேன். நான் கோட்டையில பிறந்தாலும் எனக்கு போட்ட விதி தப்பாது. அந்த எழுதினதை யாராலும் அழைத்தெழுத முடியாது. அவன் எத்தனை நேரம் தேய்ச்சி கழுவுதான் தலைய போவாது. மதுரை சொக்கனுக்கே நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனேன். சரி. சக்களத்தி போராட்டம் எங்க அக்காவுக்கு எனக்கும். என்ன அப்படியா? என்ன அப்படி? அவளுக்கு நான் வந்தது பிடிக்கல. என்ன நீ கூட பிறந்த தங்கச்சி தானே? சக்களத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம். சரி சண்டை கண்ணுக்கு குளிமை. நான் கணவனோடு சண்டையிட்டு தகப்பன் வீடு வாரேன். போறேன் ஐயா. ஒத்தையில போறவள உடம்புறப்பா நினைக்கணுமே. ஆமா. மோகினி என்ன அப்படி இப்படி நினைக்காத. சரிதானே. அண்ணம்னு சொல்லாத. என்னோடு வந்தையானா சரி எனக்கு 2ஆம் தரமா நீ வாக்கப்பட்டு வா. இந்த நொண்ணமுங்க வார்த்தையை விட்டுட்டு மற்ற வார்த்தை பேசு. உன்னை நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து சரிதானே கண்ணாடி மாளிகையில உன்னை உல்லாசமா நான் வாழ வைக்கேன். அடேங்கப்பா அப்படின்னு உடனே என்னாச்சு? இறக்கா என்ன நான் உனக்கு 2ஆம் தரமா வரணும்னு சொன்னா என்ன வேணும்? மூத்த மனைவி ஒருத்தி இருக்கா. அம்மா நல்லா இருக்கா. எனக்கு நீ ஒரு சத்தியம் நீ கொடுத்தா தான் நான் 2ஆம் தரமா வருவேன். அப்படியா? அலைகடலுக்கு போய் 3 முங்கு போட்டு முன்னால் வந்து நின்று உன் முண்டு விரலை எடுத்து சிரசை 3 முறை சுத்தி நடு தொண்டையிலே வைத்து சத்தியமன்னி கொடுத்தேயானா ஆனால் நான் உனக்கு மனைவியாக வருகிறேன் என்று சொல்ல இது மூந்தி கற்கல்லே சொல்லியிருந்தா அப்பலே நம்ம போயிருக்கலாமே. பயந்து போனேன். சும்மா இருக்கு அரமனைக்கு மைக்கில முட்டிட்டேன்னு வச்சுக்க மூக்குல ரத்தம் வந்துடும். முட்டல அப்படின்னு சரி உனக்கு ஒண்ணு அவளைன்னா சரி உனக்கு எதுவும்னா நான் தாங்குவேனா தாத்தா? அதாவது அப்படின்னு சொன்னா வல்லறக்க
நேரத்தோட சொல்லியிருந்தா அப்பலே சத்தியம் பண்ணியிருப்பேன். இதுங்களையும் போய் வீட்டுல போய் பழைய சோறு பழைய கஞ்சி குடிச்சிருக்கலாம், பழைய வீட்டுக்காரரும் பழைய வீட்டுக்காரியா ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல போனேன். யாரும் ஒண்ணும் இல்ல. ஏன் இவ்வளவு நேரம்? அப்ப மோகினி நீ சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் உனக்கு மனைவிய வாரம்னா ஆமையா ஆட்டு வெண்டு சம்மதித்து என்ன செய்கிற? அவன் முங்கே வானா அந்த மோகினியா முன்னா அவன் முண்டு நல்ல விரல் எடுத்து சிரச வைத்தா சுத்தி வானா தொண்டையில வைப்பானா அவன் தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரக்க சுக்கு சுக்கா நொறுங்குவானா எரிந்தலொரு சாம்பலைத்தான் பெருமா கையில எடுத்து ஆதிவல்லி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி அத்தானே மைத்துனரே நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரமையா என்னால் அழிக்க முடியவில்லையே உம்மா எப்படி முடிந்ததென்று கேட்டபோது இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் அருமை செல்வச்சீமான் சின்ன கோவிலாங்குளம் கருப்பசுவாமியின் துணையை கொண்டு அன்றும் இன்றும் என்றும் எங்கள் கும்பாபிஷேக நாயகன் ஏ கருப்பசாமி தேவர் ஐயா அவர்கள் ரயில்வே பணியிலே ரிட்டையர்டான ஏ கருப்பசுவாமி தேவர் ஐயா அவர்கள் அவரின் வழியிலே வந்திருக்கக்கூடிய முத்து இருளப்பன் அவர்களும் முத்து இருளப்பன் நாட்டாமை ஐயா சார்பாகவும் கோபால் அவர்களும் மாரிப்பாண்டி அவர்களும் துரைராஜ் அவர்களும் முத்துராமன் அவர்களும் நடராஜன் அவர்களும் பிச்சை மணி அவர்களும் ஆனந்த் அவர்களும் கருப்பசாமி அவர்களும் இவர்களுடன் எங்களின் இதயம் வென்ற உத்தம தலைவன் மாரியப்ப வருஷன் அவர்களும் கற்பகவல்லி ப்ளூ மெட்டல்ஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய ராஜராஜ செல்வி கேன் ஒர்க்ஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய அன்னார் அவர்கள் சார்பாகவும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கமலக்கண்ணன் விசுவையை சேர்ந்த இவர்கள் அனைவர்களுமாக நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று 201,02 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். உங்க பத்திரத்தை முடிச்சாச்சு, வாங்கிட்டு போங்க. சரி, பரிசளித்த அன்னாருடைய உச்சார் உறவினர்கள் எல்லாம் கருப்பசாமியின் அருளாலே மனைவி மக்களோடு மங்களகரமாக சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற்று செய்யும் தொழில்கள் எல்லாம் இன்னும் விருத்தியாகி என்றென்றைக்கும் கருப்பசாமி அருளால் கல்யாண வாசலாகவே வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று ஐயனை வணங்குகிறோம் ஐயா. ஆண்டவன் ஆதி கையிலே அச்சுதனிடத்திலே சொன்ன போது ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிசை ஒழுங்க பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் என்ற சோதிமணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தருமன் யான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம் பௌரண பஞ்சமி கடக இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் திவனுக்கும் பிள்ளையா பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார்
கொடுங்கால புத்தி ஐயனா ஐயனுக்கும் மெய்யனாக கொடுங்கால புத்தி ஐயனாக சுவாமி வீரந்தாரே சங்கடங்கள் தீத்திடவே சாஸ்தா வீரந்தாரே ஓடுங்கம்மா ஒரு குலவே கொடுங்கால புத்தி ஐயனுக்கு உங்க பொன்னான மணி குலவே அவருக்கு பொன்னால பூநூலா ஒன்பதித்த தாவடம்மா சாமி வெள்ளியால பூநூலா அவருக்கு வெண்கலத்தா தாழ்வடம்மா ஏன் தங்கத்தால பூநூலா அவருக்கு தனி வயிற தாவடம்மா சாமி ஆனப்பட குதிரப்பட அங்க 21 தேவதையும் அங்க 61 பந்தியுமா அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமஞான